ஹாய் எவ்ரிபடி, உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சி மூலம் சந்திப்பது எனக்கு அதிக மகிழ்ச்சி. இந்த நாளில் கூட உங்கள் அனைவரோடையும் நான் பேசுகிற ஒரு காரியம் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்து காட்டுவது, எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது, ஒரு வின்னருக்குரிய மனப்பான்மை எப்படி, அந்த மாதிரி காரியங்களை குறித்து நான் ஒரு தொடர்ச்சியாக நான் பேசுகிறேன். ஆனால் இன்றைக்கு ஒரு 3 காரியம் உங்களோட நான் பேச போகிறேன் இந்த குவாலிட்டிஸ் பற்றி. பட் பிஃபோர் ஐ ஸ்பீக், ஐ வாண்ட் டு டேக் யூ டு மை கான்செப்ட். இந்த கான்செப்ட்லேருந்து இந்த ஒரு நல்ல பாடலை கேளுங்க. கேட்ட பிறகு ஐ கம் அண்ட் ஜாயின் யூ. தேவனை புதிய இதயமுடனே போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. போற பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், போற பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பன் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பன் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே.
சொன்னதா, தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன், என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே, போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம், நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன், என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன்.
ஐ ஹோப் யூ ரியலி என்ஜாய் தட் சாங். நான் இன்றைக்கு சொன்ன விதமாக லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க, ரொம்ப பிரமாதமாக பெரிய பெரிய பொசிஷன்ல, ஸ்போர்ட்ஸ்ல, ஆர்ட்ஸ்ல, ஈவன் பிஸ்னஸ், த பீப்புள் ஹவ் கம் டு அ கிரேட்டர் லெவல் ஆஃப் அச்சீவ்மெண்ட். அவங்க வாழ்க்கையில நீங்க பார்க்குற ஒரு காரியம் நமக்கெல்லாம் தெரியாது. நம்ம பார்க்குறதெல்லாம் நம்ம என்ன நினைப்போம்னா, இவங்கெல்லாம் வந்து பிரமாதமான ஒரு சாமர்த்தியசாலி, அவங்க பிறக்க போலே இந்த மாதிரி தாளந்தோட பிறந்திருக்காங்கன்னு ஒரு யோசனை நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா யாருமே கடின உழைப்பு இல்லாம மேல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எந்த ஒரு தொழிலையோ, எந்த ஒரு ஆர்ட்லயோ, எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்லயோ ஒரு மனுஷன் எக்ஸல் பண்ணணும், இல்லை ஒரு மனுஷன் எக்ஸல் ஆகணும்னா ஒரு ஜென்ரல் ஒரு ரூல் ஒன்று வச்சிருக்காங்க, 10,000 hours ரூல்னு. எந்த ஒரு காரியத்தையோ ஒரு 10,000 மணி நேரம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணா கண்டிப்பாக அவன் அதுல வந்து ஒரு பெரிய ஆள் ஆயிட தான் செய்வான். இது ஒரு ஜென்ரல் ரூல். எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த பெரிய பெரிய வயலினிஸ்ட் அவங்கள்ட்ட எல்லாம் இன்டர்வியூ பண்ணி ஒரு ஒரு சைக்காலஜிஸ்ட் கேட்டிருக்காரு. அப்போ வெதர் நேச்சுரல் டேலண்ட்ல வந்திருக்கிறாங்களா இல்லாட்ட எப்படி. அப்போ ஒரு வயலின்ல பெருசா வாசிக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 5 வயசுலயே அந்த குழந்தைய வந்து ட்ரைனிங்ல கொடுக்குறாங்க. அந்த 5 வயசுல இருந்து அதுக்கப்புறம் 8 வயசு, அதுக்கப்புறம் அவங்க டீனேஜ், அவங்க யூத்னு போக போக அவங்க முன்னேற நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எலைட், ஒரு டாப் கிளாஸ் பிளேயரா மாறுறவங்க எல்லாம் எத்தனையோ மணி நேரம் அவங்க கேட்டீங்கன்னா so many hours, 8,000 hours அவங்க சின்ன வயசுலயும் ஒரு மிடில் பருவம் இல்லாம கொஞ்சம் பெருசான பிறகே வந்து அவ்வளோ அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காமன் ஃபீச்சர் இன் எவ்ரி சக்சஸ்ஃபுல் பர்சன் தே ஃபவுண்ட் the number of hours they put into practice, number of years they worked. Musicians, bands எல்லாம் பெரிய பெரிய பேண்ட் லைக் பீட்டில்ஸ் அந்த காலத்துல அவங்க திடீர்னு வந்துட்டாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க பேக்ரவுண்ட் செக்அப் பண்ற போல ஜெர்மனில எத்தனையோ டேஸுக்கு அவங்க ஒரு கிளப்ல வாசித்துட்டே இருந்திருக்காங்க. அப்பெல்லாம் அவ்வளோ ஃபேமஸ் ஆகல. ஆனா ஃபேமஸ் ஆக போல அதுக்கு காரணம் இத்தனை நாட்கள் அவங்க சேர்ந்து அவங்க ஒரு டீமா அவங்க ஜெல் ஆகுறதுக்கு எத்தனை நாட்கள், எத்தனை ஹவர்ஸ் அவங்க வாசிச்சிருக்காங்கன்னு அதுக்கப்புறம் தான் தெரியுது. ஸோ ஹார்ட் ஒர்க். சம் ஆஃப் த டாப் பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்க காலையிலே சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பாக தே வில் கோ டு த ஃபீல்ட், போய் ப்ராக்டிஸ் தொடங்குவாங்க. எல்லாரும் போயிட்ட பிறகு இருட்டின பிறகு கடைசி ஆளா வெளியே வருவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ற காரியம் என்னன்னா, ஐ எம் ஒர்க்கிங் அவுட் டு பி த பெஸ்ட், I'm working out to become better. இன்னும் நான் எப்படி பெட்டர் ஆகணும், நான் இன்னும் எப்படி பெட்டர் ஆகணும். ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ தி ஐடியா இஸ் நெவர் பிகம் காம்ப்ளசன்ட். திருப்தி ஆயிடக்கூடாது. வாழ்க்கையில நம்ம அடைஞ்சிட்டோம் அவ்வளோதான், நம்ம சூப்பர் முடிஞ்சிச்சு கதைன்னு நினைச்சோம்னா அன்னைக்கே முடிஞ்சிச்சு, அன்னைக்கே நமக்கு சமாதி ஆயிடுச்சு. there's a constant development, improvement, learning, expansion, enlargement. இது வந்து சாவர மட்டும் நம்ம மைண்ட்ல மூச்சு இருக்கிற மட்டும் ஐ வில் கீப் டெவலப்பிங், ஐ வில் லேர்ன், ஐ வில் ஒர்க் ஹார்ட், ஐ வில் பிராக்டிஸ், ஐ வில் மேக் திங்ஸ் பெட்டர் அப்படின்ட்டு வெறும் ஸ்போர்ட்ஸ் இல்லை, பட் ஈவன் ஏரியாஸ், அதர் ஏரியாஸ், டு பிகம் அ பெட்டர் ஃபாதர், வை நாட், டு பிகம் அ வெரி குட் ரோல் மாடல். இப்படிலாம் நம்ம யோசித்தோம்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில வெறும் ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் இல்லை, பட் there are different areas and facets, roles we have. ஒரு மனுஷன் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கலாம், அதே நேரத்தில் அவர் ஒரு ஃபாதரா இருப்பாரு, ஹஸ்பண்டா இருக்காரு, அவங்க அப்பா அம்மாங்களுக்கு வந்து அவர் சன்னா இருக்காரு, அவரை பார்க்குற எத்தனையோ வாலி பிள்ளைகளுக்கு வந்து ஒரு ரோல் மாடலா இருக்காரு. இப்படிலாம் பல ஏரியா அவங்க யோசிக்கும் பொழுது டோட்டாலிட்டி டெவலப்மெண்ட் ஆக போல யூ கான்ட் பிகம் காம்ப்ளசன்ட். யூஆர் ஆன் அ கான்ஸ்டன்ட் ஜேர்னி ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் பெட்டர்மெண்ட். ரெண்டாவது காரியம் ஐ வாண்ட் டு ஷேர் இஸ் நெவர் கம்ப்ளைன். லைஃப்ல சில சமயம் எதிர்பாராத காரியங்கள் நடக்கும், இடைஞ்சல்கள் வரும், பொறாமை வரும், பிரச்சனைகள் வரும். ஒரு மனுஷன் வாழ்க்கையில முன்னேறணும்னா எல்லாமே ஸ்மூத்தா இருக்கும் நம்ம யோசிக்க முடியாது. பொறாமை இருக்கும், எல்லா விதமான காரியங்கள் இருக்கும். பட் நம்ம கம்ப்ளைண்ட்ன்ற ஒரு மோடுக்கு போயிட்டோம்னு வச்சுங்க, அப்பவுமே இட்ஸ் நாட் அ குட் சைன். அது ஒரு நல்ல ஒரு அறிகுறி இல்லை. கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னால நமக்கு வந்து we are losing control. We are losing control. We must know everything is under control. Whatever happens, I can deal with it. என்னதான் ஆனாலும் அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணிக்குவேன், அங்க ஒரு வழி இருக்கும்.
ஈவன் if all doors are closed, at least there'll be one window for me. That's the attitude. எல்லா கதவுமே மூடிந்தா கூட, எல்லாமே ஒரு மாதிரி நல்லா இல்லாம கூட, எனக்குன்னு ஒரு சின்ன ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஜன்னல் திறந்திருக்கும். அது வழியா there is a hope for me. இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் டு லுக் பியாண்ட் ஈவன் சம்டைம்ஸ் பேட் திங்ஸ் ஹேப்பன். பேட் திங்ஸ் ஹேப்பன் ஆல்சோ ஃபார் குட் பீப்புள். அலாங் வித் குட் பேட் திங்ஸ் ஹேப்பன். வெறும் குட் தான் நடக்கணும், பேட் நடக்கக்கூடாது அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஸ்போர்ட்ஸ்ல எவ்வளோ இன்ஜுரி நடக்குது, அது மாதிரி பாலிடிக்ஸ் இருக்கும், அப்புறம் எவ்வளோ காரியங்கள் நடக்குங்க. ஆனா இதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு கம்ப்ளைண்ட் பண்ணோம்னாலே இது வந்து ஒரு நல்ல ஒரு காரியமே கிடையாது. கம்ப்ளைண்ட் பண்ணவே வேணாம், யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம். பட் டெல் யுவர் செல்ஃப், ஐ கேன் டீல் வித் இட், ஐ கேன் டீல் வித் இட். பார்த்துக்கலாம், என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். திங்ஸ் வில் அந்த ஒரு கண்ணோட்டத்தோட ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங்கோட நம்ம மூவ் பண்ண போல கண்டிப்பா காரியங்கள்லாம் நமக்காக எல்லாம் மாறும். நல்ல ஆட்டிடியூடோட, நல்ல ஒரு எண்ணத்தோடு நம்ம போல நமக்கு எல்லாமே will submit and things will open for that good attitude. மூணாவது காரியம் I want to share with you. நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் don't become complacent, அடுத்தது do not complain, and மூணாவது compete to be the best. நம்ம வாழ்க்கையில ஒரு காம்படிட்டிவ்னா இட்ஸ் நாட் அ நெகட்டிவ் ஆட்டிடியூட். பொறாமையோட மற்றவங்களெல்லாம் அழிக்கணும், நான் தான் வரணும், அது ஒரு பலவீனமான ஒரு நல்ல ஒரு யோசனை கிடையாது. அது anybody can do. பட் ஆனா இட்ஸ் ஓகே. காம்படிஷன் வித் a healthy mind என்னன்னா டு compete to be the best, to separate myself from the rest. பார்த்தீங்கன்னா நான் இன்னும் தேர்ச்சி ஆகி மற்றவங்களை காட்டிலும் நான் சிறந்தவன் மட்டும் இல்லை, நான் வித்தியாசமா இருக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் there is a uniqueness. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அந்த ஸ்பெஷாலிட்டியை கேபிட்டலைஸ் பண்ணி அதில் நம்ம டெவலப் பண்ண போல நம்முடைய ப்ராடக்டாக இருக்கலாம், நம்முடைய திறமையாக இருக்கலாம், நம்முடைய ஸ்டைலாக இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஆக்டர்ஸ் கூட அவங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்கும். அதில் வந்து நீங்கள் அவங்க பேசுறது கூட வந்து யூ மே நாட் லைக் டு டாக் லைக் தம், ஆனால் அதுதான் ஹிட் அவங்களுக்கு. அவங்க பண்ணுற ஸ்டைலு அதான் அவங்க யூனிக்னஸ். அதை கேபிட்டலைஸ் பண்ணுறாங்க. they don't feel shy about it. அதை பற்றி அவங்க வெக்கப்படுறது இல்லை. அதை கான்ஸ்டண்ட்டாக அதை பெருமைப்பட்டு they will just develop their style in a product, in whatever you do, skills. there's a uniqueness definitely. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு திறமை இருக்கும், ஒரு காரியம் இருக்கும், மற்றவங்களுக்கு இல்லாத காரியம். இந்த காரியத்தை நம்ம டெவலப் பண்ணணும், நம்ம விடக்கூடாது. நம்ம வந்து ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. whenever there is a uniqueness, there will be lot of criticism, misunderstanding. நம்ம லைஃப்ல நம்ம வழி தனி வழியா போகிறதுனால மற்றவங்க அதை எல்லாருமே அதை வந்து நல்ல எண்ணத்தோட பார்த்து நீ சூப்பர், யூஆர் வெரி யூனிக் சொல்ல மாட்டாங்க. இவரு என்ன பெருசா என்னமோ பண்றாரு அப்படிதான் சொல்லுவோம். அதை கேட்டு நம்ம வந்து மனம் தளர்ந்துடக்கூடாது. எல்லாத்த காட்டிலும் எனக்கு நல்லா தெரியும் where I should go, what I should do. அந்த ஒரு நோக்கத்தோட நம்ம லைஃப்பை நம்ம பார்க்க போல we will go into a beautiful level. So my friends, இன்னைக்கு ஒருத்தருடைய வாழ்க்கையில there is nothing called natural talent. natural talent வச்சு கிரேட் இல்லை, நேச்சுரலாகவே நமக்கு கிஃப்ட்னு நம்ம அப்படியே அமர்ந்திருக்க கூடாது. பட் எல்லாருக்கும் when they went and found out a research, it's the number of hours hard work that you would put. நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க், கடின உழைப்பு, ப்ராக்டிஸ், முயற்சி, விடாமுயற்சி, மனசோர்ந்து போகாம அதையே திருப்பி சில சமயம் வரலன்னா கூட கீப் ட்ரைங், திருப்பி ட்ரை பண்ணுங்க. 100 வாட்டி பண்ணா கூட 100 வாட்டி வரல கூட 101வது வாட்டி சந்தோஷமா நம்ம ட்ரை பண்றோம். when we do this, we will see success. அடுத்து நான் சீரியஸா பேசுவேன் எப்படி ஃபெயிலியர்ஸ், சம்டைம்ஸ் how we lose so many times, but it all adds up to the success eventually. இதை நீங்க கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில கூட சப்போஸ் ஏதா பலவீனம் இருக்கு, மனசோர்வு இருக்கு, சரீரத்துல டயர்டா இருக்கு, இல்ல மனசுல பயம் இருக்குன்னா எல்லாத்துக்கும் மிஞ்சி உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கையில, ஆண்டவரே இதுதான் என் விருப்பம், என்னை உயர்த்துங்க. ஏன்னா ஒரு வசனம் அழகா இருக்கு பைபிள்ல, யூ கேன் ப்ரிப்பேர் த ஹார்ஸ், சேரியட்ஸை ப்ரிப்பேர் பண்ணலாம் ஃபார் த வார், ஆனா வெற்றியோ தேவன்கிட்ட தான் வருது. நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணலாம், அது நல்லது, அது பண்ணாம இருக்க முடியாது. அதனால கடவுள் பார்த்துக்குவாருன்ட்டு தூங்க முடியாது, நோ. ஆனா அதுக்கும் மிஞ்சி தடைகளும் பெரிய பிரச்சனைகள் மத்தியில நம்மளை வாழ வைக்கிற தேவம் பாருங்க, அது வாழ்ந்து காட்டுவதுக்கு அது ஒரு சீக்ரெட். என்னன்னா ஆண்டவருடைய பலன், த சூப்பர் நேச்சுரல் ஹெல்ப், அதுக்கு நம்ம சப்மிட் பண்ணணும். we may go to a greater height, but we don't forget from where we came.
கடவுள் எங்கேருந்து நம்மளை தூக்கிட்டு வந்தாரு, அந்த மனத்தாழ்மையோட பெரியவங்களுக்கும் எல்லார் மத்தியிலும் அந்த தாழ்மையோட கடவுள்கிட்ட நம்ம என்னை இன்னுமாக பலப்படுத்துங்க, ஞானம் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்க போல, you will see an extra wind blowing on your and your life will go higher. அதுதான் உங்க வாழ்க்கையில ஒரு புஷ், ஒரு பலன், ஒரு கிரியை கடவுள் நம்ம வாழ்க்கையில செய்ய வல்லவரா இருக்காரு. Because he loves you, because he made you, he knows the purpose he has for your life. அதனால என்ன சூழ்நிலை அவரை நோக்கி நம்ம கேட்போம், ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தி உறுதிப்படுத்தி ஆசீர்வதிப்பார். Let me pray for you. அன்புள்ள பிதாவே, இந்த நேரத்துல உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் உமக்கு முன்பாக நின்று தைரியமாக இந்த பெட்டிஷன்ஸை வைக்கிறோம். ஆண்டவரே, இங்க ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கு நாங்கள் ஜெபம் பண்றோம். அவங்க வாழ்க்கையில் இருக்க தயக்கங்கள், பயங்கள், ஆண்டவரே முடியுமா முடியாதா, அந்த மாதிரி ஒரு பயங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் மத்தியில உம்மை நோக்கி நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய உதவி தேவை. இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் அவங்க வாழ்க்கையில என்ன ஸ்ட்ரகுளோ, என்ன பயமோ, அவங்களுக்கு ஆண்டவரே ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு 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 ஃபியூச்சர்ல ஒரு ஹோப்பை நீங்க தாருங்க. இந்த நாள்ல கூட the victory comes from the Lord. ஆண்டவோ, ஜெயமோ கர்த்தரிலிருந்து வரும், ஜெயம் உம்மிட்டிருந்து வரும். ஆண்டவரே, நீர் எங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து சாதிக்க செய்வீர். இந்த நாள்ல இங்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஜெபம் பண்றோம். ஒரு நல்ல வின்னர் ஆட்டிடியூட், ஒரு நல்ல சக்சஸ் மைண்ட் செட்டு, வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நான் விடமுயற்சியா நான் படிக்க போறேன், நான் கஷ்டப்பட்டு வேலை செய்வேன், எனக்கு கண்டிப்பா there is a reward waiting for you, அந்த ஒரு நோக்கத்தோட let them do it. நீர் அவர்களை ஆசீர்வதியும், தைரியப்படுத்துங்க, அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கையில எல்லா விதமான சாதகமான காரியங்களையும் கொண்டு வந்து உங்களுடைய தயவு ஃபேவர் அவர்களை மூடி ஆசீர்வதிக்கட்டும். Bless them, I pray. Jesus name I pray. Amen. Thank you friends. Thank you for watching this program. அடுத்த நிகழ்ச்சியில நம்ம சந்திப்போம். Bye. டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்பொழுதுமே நம்முடைய நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமையில் இருந்துச்சு. இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து புதன்கிழமையாக மாறி இருக்குது. அதே 10:30 மணி நைட்டுக்கு நம்ம நிகழ்ச்சி வரும், பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்முடைய யூடியூப்பில் போய் ஐசக் ஜோ MNM ஐசக் ஜோ டிவி மினிஸ்ட்ரீஸ் இதை டைப் பண்ணிங்கன்னா நம்முடைய தமிழ் செய்திகளையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி அதில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்குனிங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணுற ஒவ்வொன்றும் தவறாமல் உங்களுக்கு முதல்ல அறிவிக்கப்படும்.